துணை நடிகர் அவர்கள் இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து எல்லோருமே இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. பிரபல காமெடி நடிகரான ஜெயசீலன் அவர்கள் தான் இப்போ காலமாக இருக்கார். 2 மாதங்களாக மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் இப்போ அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாக இருக்கார். இதை நினைத்து நினைத்து ரசிகர்கள் அனைவருமே வேதனை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இவங்க தனுஷ் அவர்களினுடைய புதுப்பேட்டை படத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்களினுடைய தெறி படம் வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகராக வரணுன்றதான் இவருடைய ஆசையாக. ஆனால் அவருக்கு காமெடி கதாபாத்திரமும் வில்லன் கதாபாத்திரமும் தான் கிடச்சிருக்கு. இதனால் திருமணம் பண்ணாமலே இருந்திருக்காரு. சினிமாவில் நல்லலைமைக்கு வரணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கிறாரு. அவங்களுடைய குடும்பத்தில் இதை சொல்லி தான் மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ ராஜ்கிரண் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னுடைய பெயரை பயன்படுத்தி யாராவது சினிமாவில் தயாரிக்க போகிற படத்தை அப்படின்னு சொன்னால் நம்ப வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி தான் மிகப்பெரிய பிரபலம் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அவர் பார்த்திங்கன்னா இப்போது இன்னொருத்தரிடம் போய் நான் ராஜ்கிரனை வச்சு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அதனால் நான் என்ன படம் நடிக்கணும், எப்படி நடிக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். ராஜ்கிரண் அப்படின்றது ஒரு சாதாரண மனிதர் தான், அதாவது நடிகர். அதை தாண்டி படத்தை நான் என்னை வச்சு தயாரிக்க போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்லி அதை நம்ப வேண்டாம். என்னுடைய பெயரில் ரொம்பவே பொய்யான ஒரு பதிவு இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரும் என்னுடைய பெயரை சொல்கிறத நம்ப வேண்டாம். தயவு செய்து நம்பி எதையும் நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் அந்த நபர் அப்படின்றது தெரியலை. ஆனால் அவர் பெயரை பயன்படுத்தி அவரை வச்சு படம் எடுக்க போகிறாங்க, அவர் தான் தயாரிக்க போகிறாரு அப்படின்லாம் போய் கதையை சொல்கிறதுக்காக அணுகியிருக்காங்களாம். இப்போ சமீபத்தில் இந்த செய்தி தெரிஞ்சதுமே இப்போ எல்லோருக்காகவும், நடிகர்களுக்காகவும், ரசிகர்களுக்காகவும் ராஜ்கிரண் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இப்போ இது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லி வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.